பாகற்காயில் சிப்ஸா கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அதான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாகற்காயில் சிப்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பாகற்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரவுண்டாக தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது வந்து போக்குறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய பேசினில் மாற்றிட்டு கட் பண்ணி வச்ச பாகற்காய் சீட்ஸ்லாம் எடுத்து வச்சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது அந்த கட் பண்ணி வச்ச பாகற்காய் மூழ்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்க அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் வந்து நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் படுற மாதிரி எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாகற்காயை கட் பண்ணி வச்ச ஸ்லைசஸாக எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்துட்டு அப்போ தான் ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு வந்து சிப்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் பேட்ச் வந்து அது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். நம்ம நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அது வெந்தும் இருக்கும் இல்லை நல்லா. அதனால் ரொம்ப ஃப்ளேமில் வைக்க வேணாம். நம்ம மீடியம் ஃப்ளேம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம அப்பப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு கலர் மாறிடுச்சு. முதல்ல நல்லாவே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப விட்டாலும் நம்ம கருகிடும். ஓரளவுக்கு நம்ம கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. நம்ம அடுத்த பேட்சஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்ச எல்லா பாகற்காயையும் பீசஸையும் ஸ்லைசஸையும் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அடுப்பில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு எண்ணெயில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய நான் சாப்பிட்டுட்டேன். அதில் பண்ண அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டாக கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீசஸாக வந்து நம்ம போட்டதுனால தனித்தனியாக ஒட்டாமல் வந்திருக்கு. எல்லாமே மசாலாஸும் கோட்டாகி வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான இந்த மழை காலத்துக்கு டேஸ்ட்டான பாகற்காய் சிப்ஸ். தேங்க்ஸ் ஃபார்